கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 30 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ எப்படி சிதம்பரத்தை கல்யாணம் பண்ண அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நான் சிதம்பரத்தை கல்யாணம் பண்ண நோக்கமே வேறு. இது மாதிரி நட்சத்திரம் இருக்கால, அவளுடைய தங்கச்சி தான் நான். நட்சத்திராவுக்காக தான் நான் பழி வாங்க வந்திருக்கேன். நான் சிதம்பரத்தை என் வலையில் சிக்க வச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணேன். கார்த்திக்கு எதிராக கொம்பு சீவி விட்டதே நான் தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி இப்போ நட்சத்திரா எப்படி இருக்கா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நட்சத்திரா இப்போ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கா. அவளுக்காக தான் நான் கார்த்தியையும் தீபாவையும் பழைய வாங்க வந்திருக்கேன். கார்த்தியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நட்சத்திரா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இந்த தீபா இருக்கால, அவள் ஈஸியாக அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிட்டா. அவளை பறிவாங்கிறதுக்காகவும் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காகவும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நானும் பல திட்டம் போட்டு பார்த்தேன், அந்த தீபாவை ஒன்றும் பண்ண முடியலை. நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம கூட இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூபாவுக்கு கால் பண்ணி, ரூபா அந்த கார்த்திக்கு தீபா தான் பாட்டு பாடுறான்னு தெரிஞ்சு போச்சு. சிதம்பரத்துக்கு நேராக தீபாவை பெரிய பாடகையாக்கி காட்டுவேன் அப்படின்னு கார்த்தி சவால் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரூபா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரூபா சொல்கிறாங்க, அந்த தீபாவை எப்படி பழி வாங்கணும்னு என்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கூட சேர்ந்து நானும் அவளை பழி வாங்குறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக மாயக்கிட்ட, இனிமேல் அந்த தீபாவை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனாட்சியை காமிக்கிறாங்க. மீனாட்சி நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம கார்த்தி ஃபோனை வாங்கிட்டு, இங்கே பாருங்கள் அண்ணி, உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், தீபாவுக்கு பாட்டு பாட தெரியும்னு எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி ஒருவேளை சொன்னால் நீங்கள் தீபாவை வெறுத்துருவீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே, இத்தனை நாள் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க, இதுக்கப்புறம் சொல்லாதீங்க, நாளைக்கு நான் தீபாவுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. மீனாட்சியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி ரூமுக்கு போகிறாரு. அப்போ நம்ம தீபா வராங்க. தீபா கார்த்தியோட தலையில் அடிபட்டுருக்கிறத பார்த்துட்டு ஷாக்காகி ஓடி போய் கார்த்தியை பார்த்து, சரி எப்படி இது இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி டக்குன்னு திரும்பி நிற்கிறாரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, ஏன் சார் என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் மறைச்சிட்டீங்க அப்படின்னு. அப்போ தீபா யோசிக்கிறாங்க, ஒருவேளை பாட்டு பாடுறது தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே, ஏன் என்கிட்டேருந்து மறைச்சிங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், நான் பர்த்டே எல்லாம் பெருசாக கொண்டாடினது கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தரை வர வச்சுட்டு அவர்கிட்ட பிளானை சொல்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, பாத்தியா உன் பொண்டாட்டி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஆமாக்கா அப்படின்னு. அப்புறமா நம்ம கார்த்திக்கு ஒரு கால் வருது. மாயா அப்படிங்கிறவங்க ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறாங்க, பார்க்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி நேராக ஆஃபீஸ் போகிறாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக அபிராம் வீட்டை போயிட்டு, அத்தை பார்த்தீங்களா இந்த கார்த்தியை, இது வரைக்கும் நம்ம வீட்டில் யாருக்குமே ஃபங்க்ஷன் கொண்டாடினது கிடையாது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவன் பொண்டாட்டிக்கு அவன் கொண்டாடுறான், உனக்கு என்னப்போ அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபா வராங்க. தீபா வந்ததோட அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, செவ்வாய்க்கிழமை எப்போவுமே கோவிலில் விளக்கு போடணும், முருகன் கோவிலில் அப்படின்னு சொல்ல, தீபாவும் குடும்ப நல்லத்துக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபாவும் கார்த்தியும் மாயாவும் மீட் பண்ணுறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, நான் யாருன்னு தெரியுதா, நான் நட்சத்திராவோட தங்கச்சி, நட்சத்திராவுக்காக உன்னை பழி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க.